பிரியமான இறைமக்களே, இன்று நம் தாயாம் திரு அவை பொது காலம் 20ஆம் ஞாயிறை கொண்டாடி கொண்டிருக்கிறது. உணவின் மூலம் உறவை வளர்ப்போம் என்ற சிந்தனையை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். ஒரு மனிதனுக்கு உணவானது எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு உறவும் அவன் இந்த உலகில் வாழ்வதற்கு முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. இந்த உறவு வெறுமனே மனித உறவாக இருக்க முடியாது. மாறாக அது இறை உறவு, இயற்கையோடு உறவு, மனிதர்களோடு உறவு என்று இருக்க வேண்டும். ஆகவே தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தியில் உணவை பற்றி பேசும்போது, நான் கடவுளிடம் இருந்து இறங்கி வந்த உயிருள்ள வாழ்வு தரும் உணவு என்று கூறுகிறார். நம் இறைவன் இயேசுவின் திருவுடலாகிய உணவை நம்மை தந்தையாம் கடவுளோடும் அவர் படைத்த இயற்கையோடும் மேலும் அவர் சாயலில் இருக்கின்ற மனிதர்களோடும் நம்மை ஒன்றித்து வாழ அழைப்பு விடுகிறது. ஆகவே இறைவன் இயேசு கிறிஸ்துவின் உடலாகிய உணவை உட்கொள்ளும் நாம் இறைவனோடும் இயற்கையோடும் மனிதர்களோடும் உறவில் இருக்கின்றோமா என்று சிந்திப்போம். இறைவனின் ஆசிரை பெற்று வாழ இத்திருப்பலியில் தொடர்ந்து மன்றாடுவோம். மேலும் இந்த திருப்பலியில் புதிதாக ஆண்டவரின் திருவுடலை உட்கொள்ள இருக்கின்ற சிறுவன் மைக்கேல் ரோஷன் அவருக்காகவும் அவரின் பெற்றோர்களுக்காகவும் குடும்பத்திற்காகவும் தொடர்ந்து மன்றாடுவோம். இறைவன் இவர்களை நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று மன்றாடுவோம்.
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கடவுளுக்கு நன்றி கூற மீண்டுமாக நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாய்ப்பாக இந்த நாள் நமக்கு அமைந்திருக்கின்றது. எனவே இறைவனுக்கு நன்றி கூறுவோம். முக்கியமாக இன்றைய நாளில் நம் அனைவரையுமே ஒரு குடும்பமாக இணைத்து இறைவன் தன்னுடைய ஆசிரை பொழிய ஏற்பாடாய் இருப்பதற்காக நன்றி கூறுவோம். இன்றைய நாளில் நமக்காக தன் வருகை புரிந்து செபிக்க வந்திருப்பவர் அருள்பணி கேப்ரியல் அவர்கள். நம்முடைய பங்கு தந்தை ஃபாதர் ஆண்ட்ரூ டொமினிக் அவர் எண்ணூரில் இருக்கும்போது வீக்கெண்ட் மினிஸ்ட்ரி அப்படின்னு இப்போ 2 பிரதர்ஸ் வராங்களோ அதுபோல் ஃபாதரும் ஃபாதர் நம்முடைய பங்கு தந்தை இருக்கும்போது எண்ணூரில் வந்து பணி செய்திருக்கின்றார். அதுபோல் முதல் நற்கருணை வாங்க போகின்ற சிறுவன் மைக்கேல் ரிஷோன் அவருடைய தந்தையினுடைய நண்பராகவும் இருக்கின்றார். இன்றைய நாளில் நம்மோடு இணைந்து நம்ம ஒவ்வொருக்காகவும் திருப்பலை ஆற்றி ஜெபிப்பதற்கு மகிழ்ச்சியோடு வந்திருக்கின்றார். அவருக்காக நன்றி கூறி அவரை வருக வருகவென வரவேற்போம். அன்புக்குரியவர்களே, இந்த திருப்பலியானது நம்முடைய வாழ்வில் இறைவன் செய்த ஒவ்வொரு செயல்களுக்காகவும் நன்றி கூறி ஒப்புக் கொடுக்கின்றோம். அதே சமயத்திலே உள்ளத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு கருத்துக்களையும் முன்வைத்து ஜெபிக்க நாம் அனைவருமே ஒன்றாக கூடி வைத்திருக்கின்றோம். குறிப்பாக இந்த திருப்பலியானது பினோ வனிஷா நன்றி திருப்பலியாகவும், ராஜா ஜூலியட் குடும்பம் நன்றி திருப்பலியாகவும், இருதய மைக்கேல் மற்றும் குடும்பம் நன்றியாகவும், அருமை செல்வன் ஜான்சி மேரி கிறிஸ்டினா குழந்தை நல்ல விதமாக பிறந்ததற்காக நன்றி திருப்பலியாகவும், கமல் மற்றும் ஐரின் நன்றி திருப்பலியாகவும், VK சுகுமாரன் நன்றி திருப்பலியாகவும், ஸ்டீஃபன் வில்லியம் நல்ல வேலை கொடுத்து இறைவன் கிருபை செய்ததற்காக நன்றி திருப்பலியாகவும், PV அந்தோன் மற்றும் குடும்பம் நன்றியாகவும், இருதய பாபு மற்றும் குடும்பம் நன்றியாகவும் ஒப்பு கொடுத்து ஜபிக்கின்றார்கள். மேலுமாக அந்தோனி முத்து சிகிச்சை பலன் அடைந்து உள்ள உடல் சுகம் வேண்டியும் கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், ஷரின் வெரோனிகா எவஞ்சலின் லின்சி இறை அன்பில் வளரவும் ஒப்பு கொடுத்து ஜபிக்கின்றார்கள். மேலும் தேவதாசன் மர்சி தேவதாசன் மற்றும் குடும்பத்தில் மரித்த அனைத்து ஆன்ம இலைப்பாற்றுக்காகவும், சோஷலி 1ஆம் ஆண்டு நினைவு ஆன்ம இலைப்பாற்றுக்காகவும் ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபிக்கின்றார்கள். சகோதர சகோதரிகளை, தூய மறைநிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் குற்றங்குறைகளை ஏற்றுக்கொள்வோம். விண்ணையும் மண்ணையும் படைத்த தந்தையே, நீர் படைத்த இயற்கைக்கு நாங்கள் களங்கம் விளைவித்த நேரத்திற்காகவும், அந்த இயற்கையை எங்கள் குடும்பங்களில் ஒருவராக பார்க்காமல் அதை அழித்த நேரத்திற்காகவும் உம்மிடம் மன்னிப்பு வேண்டுகிறோம். மன்னித்தருள்வாய் இறைவா. உள்ளம் வருந்தி
நமக்காக தன் ஒரே மகனையே கொடுத்த அன்பானவரே, உமது சாயலில் உருவான எங்கள் சகோதர சகோதரிகளுக்கு நாங்கள் செய்த அனைத்து தீய காரியங்களுக்காகவும் அவர்களின் எதிர்காலத்தை கெடுத்த தருணங்களுக்காகவும் மன்னிப்பு வேண்டுகிறோம். மன்னித்தருள்வாய் இறைவா. வார்த்தைகளில் உரைபவரே என் இறைவா, உமது இறை வார்த்தையின்படி நடக்காத நேரங்களுக்காகவும் நீர் கொடுத்த ஞானத்தை பயன்படுத்தாத தருணங்களுக்காகவும் உம்மிடம் மன்னிப்பு வேண்டுகிறேன். மன்னித்தருள்வாய் இறைவா. எல்லாமல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் குற்றங்குறைகளை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா,
உம்மை அன்பு செய்வோருக்கு கட்புலனாகாத பல்வேறு நன்மைகளை நீரே ஏற்பாடு செய்திருக்கின்றீர். எங்கள் இதயங்களில் உமது அன்பின் நிறைவை பொழிவதால் நாங்கள் உம்மை அனைத்திலும் அனைத்துக்கும் மேலாகவும் அன்பு செய்து எல்லா வகை மனித எதிர்பார்ப்புகளையும் கடந்த வாக்குறுதிகளை பெற்றுக்கொள்வோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இன்றைய முதல் வாசகமானது நீதிமொழிகள் நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. உணவு என்பது உடலின் பசியை போக்குவது மட்டுமல்லாது நாம் ஒவ்வொருவரிடம் இருக்கின்ற பேதமையை விட்டு ஞானம் என்ற உணர்வை அடைவதற்கான ஒரு வகையான ஏற்பாடு என்பதை எடுத்துரைக்கும் முதல் வாசகத்துக்கு செவிமடுப்போம். முதல் வாசகம், நான் தரும் உணவை உண்ணுங்கள், திராட்சை ரசத்தை பருகுங்கள். நீதிமொழிகள் நூலிலிருந்து வாசகம், அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 1 முதல் 6 முடிய. ஞானம் தனக்கு ஒரு வீட்டை கட்டியிருக்கின்றது, அதற்கென 7 தூண்களை செதுக்கி இருக்கின்றது. அது தன் பலி விலங்குகளை கொன்று திராட்சை ரசத்தில் இன்சுவை சேர்த்து விருந்து ஒன்றிற்கு ஏற்பாடு செய்தது. தன் தோழிகளை அனுப்பி வைத்தது. நகரின் உயரமான இடங்களில் நின்று அரியா பிள்ளைகளே இங்கே வாருங்கள் என்று அறிவிக்க செய்தது. மதிகேடருக்கு அழைப்பு விடுத்தது. வாருங்கள், நான் தரும் உணவை உண்ணுங்கள், நான் கலந்து வைத்துள்ள திராட்சை ரசத்தை பருகுங்கள், பேதமையை விட்டு விடுங்கள், அப்பொழுது வாழ்வீர்கள், உணர்வை அடையும் வழியில் செல்லுங்கள் என்றது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அவரது
இன்றைய இரண்டாம் வாசகமானது திருத்துதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. ஞானம் உள்ளவர்களின் வாழ்வு எத்தகையதாக இருக்க வேண்டும் என்பதையும், மேலும் நாம் கடவுளை எவ்வாறு போற்ற வேண்டும் என்பதையும், நன்றி செலுத்த வேண்டும் என்பதையும் கூறும் இரண்டாம் வாசகத்துக்கு செவிமடுப்போம். இரண்டாம் வாசகம். ஆண்டவருடைய திருவுளம் யாது என புரிந்து கொள்ளுங்கள். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 15 20 முடிய. சகோதர சகோதரிகளே, உங்கள் நடத்தையை பற்றி மிகவும் கருத்தாய் இருங்கள். ஞானமற்றவர்களாய் வாழாமல் ஞானத்தோடு வாழுங்கள். இந்த நாள்கள் பொல்லாதவை. ஆகவே காலத்தை முற்றும் பயன்படுத்துங்கள். ஆகவே அறிவியலாய் இராமல் ஆண்டவருடைய திருவுளம் யாது என புரிந்து கொள்ளுங்கள். திராட்சை மது அருந்தி குடிவரிக்கு ஆளாகாதீர்கள். இது தாறுமாறான வாழ்க்கைக்கு வழிகோலும். மாறாக தூய ஆவியால் ஆள்கொள்ளப்படுங்கள். உங்கள் உரையாடல்களில் திருப்பாடல்கள், புகழ்பாக்கள், ஆவிக்குரிய பாடல்கள் ஆகியவை இடம்பெறட்டும். உள்ளமாற இசை பாடி ஆண்டவரை போற்றுங்கள். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் எல்லாவற்றிற்காகவும் எப்பொழுதும் தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அதிகாரம் 6 இறை வசனங்கள் 51 58 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை நோக்கி, விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது சதையை உணவாக கொடுக்கிறேன். அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன். நாம் உண்பதற்கு இவர் தமது சதையை எப்படி கொடுக்க இயலும் என்ற வாக்குவாதம் அவர்களிடையே எழுந்தது. இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தால் ஒழிய நீங்கள் வாழ்வு அடைய மாட்டீர்கள். எனது சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார். நானும் அவரை இறுதி நாளில் உயிர்த்தெழ செய்வேன். எனது சதை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம். எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர். நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். வாழும் தந்தை என்னை அனுப்பினார். நானும் அவரால் வாழ்கிறேன். அதுபோல் என்னை உண்போரும் என்னால் வாழ்வர்.
விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு இதுவே. இது நம் முன்னோர் உண்ட உணவு போன்றது அல்ல. அதை உண்டவர்கள் இறந்து போனார்கள். இவ்வுணவை உண்போர் என்றும் வாழ்வர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் பிரியமானவர்களே, கடந்த 4 வாரங்களாகவே நமக்காக நற்கருணையின் வடிவில் தன்னையே பலியாக கொடுத்த இயேசு கிறிஸ்துவை பற்றி தான் மீண்டும் மீண்டும் நமக்கு அறிவுறுத்துகின்றது, தெளிவுபடுத்துகின்றது. அதை சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது எனக்கு ஞாபகம் வந்த ஒரு கதை. ஒரு புறாவை கழுகு வேட்டையாடுவதற்காக துரத்தி கொண்டு போகின்றது. அந்த புறா எங்கெங்கயோ பறந்துட்டு நிறைய அடியெல்லாம் பட்டுட்டு லாஸ்டா ஒரு அரசன் கையில போய் உட்காந்துடுது. அந்த அரசனும் அழகா அந்த புறாவை பிடிச்சிடுறாரு. உடனே அந்த கழுகு வந்து கேக்குது, அந்த புறா என்னுடைய இறை, அதை என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்ட்டு. அதுக்கு அந்த அரசன் வந்து, உனக்கு தேவையானது இறைச்சி, அதுதான் உன்னுடைய உணவு. ஆகவே அந்த புறாவினுடைய எடைக்கு ஏத்த மாதிரி தன்னுடைய உடலிலிருந்து, அரசனுடைய உடலிலிருந்து சதையை அறுத்து எடுத்துக்கொள் என்று அனுப்பி வைத்தாராம். இது ஒரு கதை. இன்னொன்று நிகழ்வு செய்தியில் படித்தது. நம்ம அனைவருக்கும் பிடித்த மாநிலம் குஜராத். குஜராத் மாநிலத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட போது அனைத்து வீடுகள் எல்லாம் அடித்து செல்லப்பட்டது. அப்போது ஒரு மனைவி, குடும்பத்தில் இருக்கின்ற பெண் மனைவி தன்னுடைய கணவரை தூக்கி கொண்டு ஒரு மரத்துல உட்கார்ந்திருக்காங்க. ஏன்னா அந்த கணவர் ஊனமுற்றவர். அந்த வெள்ளப்பெருக்கிலிருந்து எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்ட்டு ஊனமுற்ற கணவரை தூக்கி கொண்டு ஒரு மரத்தில் கஷ்டப்பட்டு ஏறி அவர் கிளையில உட்கார்ந்திருக்காங்க. ஆனால் நேரம் போக 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 அந்த கிளை உடையும் தருவாயில் இருக்குது, முறிஞ்சு விழுந்துரும் அப்படின்ட்டு. அப்படி இருக்க சூழ்நிலையில இந்த அம்மா நினைச்சிருக்கலாம், இவருதான் ஊனமுற்று இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை மட்டும் இருந்துட்டு ஒருத்தரை தள்ளி விட்டுருக்கலாம். ஆனா அந்த தாய், அந்த மனைவியானவர் தன்னுடைய கணவரை மரத்தில் பத்திரமாக வைத்துவிட்டு தான் கீழே குதித்து விட்டார். ஏதோ நல்லா இருக்கிறாரு, எல்லாம் நல்லதா இருக்கு, உடல்நிலை நல்லா இருக்கு, அதனால அவர் குதித்திருந்தாரு, நாம ஏதோ நல்லதுதான் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் ஊனமுற்ற ஒரு கணவரை அந்த மரக்கிளையில் விட்டுவிட்டு தான் உயிரை மாய்த்து கணவரை உடைய உயிரை காப்பாற்றினார். இது ஒன்று கதை, இன்னொன்று ஒரு நிகழ்வு நடந்தது. ஆனால் உண்மையாகவே நமக்காக, நாம் பாவியாக இருந்தாலும் நம் பாவங்களை போக்குவதற்காக, நம்மை மீட்பதற்காக தன்னையே உணவாக நமக்கு கொடுக்கின்றார். பானமாக தன்னுடைய ரத்தத்தை கொடுத்து தன்னுடைய வாழ்வை கொடுத்தவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவரை பற்றி தான் மீண்டும் 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 நாம் அறிவுறுத்துகின்றோம், தெளிவுபடுத்துகின்றோம். இது மனிதனுடைய அறிவிற்கு அப்பாற்பட்டு இருக்கின்றது. நம்பிக்கையினால் மட்டுமே உணர முடியும். ஞானம் அதை தெளிவுபடுத்தும். அதான் முதல் வாசகம். ஞானம் நமக்கு அழைப்பு விடுகின்றது, விருந்து கொடுக்கின்றது. நான் தரும் உணவை உண்ணுங்கள், நான் தரும் பானத்தை குடியுங்கள் என்று. அப்படிப்பட்ட பேர் உணவை, பானத்தை தான் இன்று நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள, ருசித்துக் கொள்ள வந்திருக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையோடு இருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இன்றைய வாசகங்களை நான் பிரித்து பார்க்கும்போது இறைவனோடு இணைந்திருப்பதற்காக, இறைவனோடு தொடர்ந்து பயணிப்பதற்காக, அவருடைய அன்பை ருசித்து பார்ப்பதற்காக நமக்கு முதலில் இறை வார்த்தை தேவைப்படுகிறது. உயிர் உள்ள இறை வார்த்தை, உயிர் கொடுக்கின்ற இறை வார்த்தை. நம்ம எப்போதெல்லாம் இறை வார்த்தையை கேட்டு தியானித்து அதை ருசித்து வாழ்வாக்கின்றோமோ அப்போது இந்த வாழ்வானது மகிழ்ச்சிகரமான, நிம்மதியான ஒரு வாழ்வாக நமக்கு மாறுகின்ற எத்தனையோ பேர் இறை வார்த்தையின்படியாக தன்னுடைய வாழ்வை மாற்றி இருக்கின்றார்கள்.
மாற்றியது மட்டுமல்லாமல் மற்றவர்களுடைய வாழ்வையும் மாற்றும் தருவாயில் கடவுள் அவர்களுக்கு ஆசீர் வழங்கியிருக்கின்றார். என்னுடைய வாழ்விலும் நானே என்னுடைய வாழ்க்கையில ஒரு சாட்சியா சொல்லணும் அப்படின்னா, வாழ்க்கையில தவழ்ந்து போயிருக்கும்போது, துன்பத்தில் இருக்கும்போது, கஷ்டத்தில் இருக்கும்போது துறவற சபையிலும் நிறைய பேர் உதவி செய்திருக்கின்றார்கள், இல்லறத்தில் இருப்பவர்களும் உதவி செய்திருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட இல்லறத்தில் வாழ்கின்ற ஒரு நல்ல மனிதர் என்னுடைய வாழ்வில் பல நேரங்களில் முக்கியமாக துவண்டு போகும்போதெல்லாம் என்னை தேற்றுகின்ற, இறையாசிரை பொழிகின்ற, எனக்காக எப்போதும் ஜெபம் செய்கின்றவராக இருக்கின்றார். அவருடைய வாழ்வின் பின்னணியில் நடந்ததுதான். வாழ்க்கையில ஃபுல்லா கஷ்டம், காசுலாம் இருக்கு, பணம் இருக்கு, உறவுகள் இருக்கு, ஆனா மனதில் நிம்மதி இல்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில வேலையும் ஒழுங்கா கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கையில மருந்து, என்ன மருந்து, உயிரை மாய்த்து கொள்வதற்கு மருந்தை ஒரு கையில வச்சுட்டு கோயிலுக்கு வெளியே உட்கார்ந்திருக்கார். அது ஒரு பெரிய ஒரு பேராலயம். வெளியே உட்கார்ந்துட்டு இருக்கும் போது தன்னை மாய்த்து கொள்ள வேண்டும் என்று சிந்தனையோடு சென்றவர் திடீரென்று ஒரு குரல் அவர் கேட்கின்றது, என்னுடைய இறை வார்த்தையை படி, நீ முடித்துக் கொள்ளுவாய், வாழ்க்கை முடித்துக் கொள்ளுகின்றாய் என்று நினைக்கின்றாய், ஒரு முறையாவது படித்து விட்டு அப்புறம் நீ என்ன வேணாலும் யோசிச்சுக்க அப்படின்ற ஒரு குரலொலி. அதை கேட்டு, அந்த குரலை கேட்டு அதுக்கு பதில் தருகின்றார். பைபிள் எடுத்து ஃபுல்லா வாசிக்கிறார். வாசித்து முடிச்ச உடனே அவருடைய வாழ்வில் மாற்றம், சிந்தனைகளில் மாற்றம். இதனால நாளா என்னை விட்டு ஓடி போயிட்டார் கடவுள் இல்லையோ அப்படின்னு நினைத்து கொண்டவர் இப்போது கடவுளுக்கு நன்றி சொல்லும் வகையில் நன்றி சொல்லிக் கொண்டிருக்கின்றார். எல்லா செயல்களுக்காகவும் நன்றி சொல்றார். முக்கியமா அந்த சிந்தனை, என்னுடைய உயிரை மாற்று கொள்ள வேண்டும் என்ற சிந்தனையை கொடுத்து அதன் வழியாக உண்மை புரிந்து கொள்ள இறை வார்த்தை எனக்கு கொடுத்து அதை வாழ்வாக்கியதை நன்றி சொல்லி அவருடைய குடும்பமானது மற்றவர்களுக்கு ஒரு முன்மாதிரியான ஒரு குடும்பமாக, கணவன் மனைவி அனைவருக்கும் முன்மாதிரியாக ஒரு குடும்பமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதே போல அந்த சூழ்நிலையில் கஷ்டத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களையும் இவர்கள் சந்தித்து அவர்களை தேற்றி இறை வார்த்தையை கொடுத்து இறைவனை பற்றி எடுத்து கூறி அவர்களுடைய வாழ்விலும் ஒளியை, வாழ்வை மீண்டுமாக கொடுக்கின்ற ஒரு நல்ல பணியை இல்லற வாழ்வில் இருந்து கொண்டே செய்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்தது இந்த இறை வார்த்தை. அந்த வார்த்தையானவர் மனுவாக வந்திருக்கின்றார். ஒரு புகம் வார்த்தையாகவே இருந்தவர் மனுவாக வந்து நமக்காகவே நாம் நிலை வாழ்வை பெற வேண்டும் என்பதற்காகவே தன்னுடைய உயிரை கொடுத்து, தன்னுடைய உயிரை மாய்த்து, தன்னுடைய உடலை, இரத்தத்தை நமக்கு கொடுத்து நாம் ஆசீர்வாதம் பெற வேண்டும் என்பதற்காக வந்தவர் இயேசு கிறிஸ்து. அன்பர்களே, அதை நினைத்து பார்க்கும்போது ஒரு அருமையான பாடல் நம் அனைவருக்குமே தெரிந்தது. அந்த பாடலில் எனது உணவை உண்ணும் எவரும் பசியை அறிந்திடார், என்றும் எனது குருதி பருகும் எவரும் தாகம் அறிந்திடார், அழிந்து போகும் உணவிற்காக உழைத்திட வேண்டாம், என்றும் அழிந்திடாத வாழ்வு கொடுக்கும் உணவிற்கே உழைப்பே. நானே வானே நின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு, இதை யாராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார், அதை என்றுமே வாழ்வார். அன்புக்குரிய இந்த பாடலை ஒவ்வொரு முறையும் நம்முடைய கண்களை மூடி, நானே வானிலிருந்து இறங்கி வந்த உயிருள்ள உணவு, இதை யாராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார் என்பதை நாம் மீண்டும் மீண்டும் நினைவு கூறும்போது அவருடைய வல்லமை நம்மில் செயல்படுவதை நாம் கண்டிப்பாக கண்கூடாக பார்க்க முடியும். நம்ம கடந்த 3 வாரங்களும் பங்கு தந்தையும் சொல்லியிருப்பாங்க, நானும் சொல்லியிருக்கேன். இந்த நற்கருணை தேவன் பல நேரங்களில் பல இடங்களில் வல்லமையை செய்து கொண்டிருக்கின்றார், அதிசயங்களை செய்து கொண்டிருக்கின்றார்.
நம்ம இப்போது சமீபமாக நடந்தது கேரளாவில் 9ஆம் வகுப்பு படித்த மாணவிக்கு நடந்தது தெரியும். அதுபோல ஒவ்வொரு இடங்களிலும் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார். அப்படிப்பட்ட வல்லமையை முக்கியமாக ஆராய்ச்சியெல்லாம் செஞ்சு பார்த்துருக்காங்க. ஏன்னா மனிதனுடைய அறிவு அப்பாற்பட்டு போயிட்டே இருக்கு. ஏதாவது ஆராய்ச்சி செஞ்சு பார்க்கலாமா அப்படின்ட்டு ஆராய்ச்சிலாம் செஞ்சு பார்த்தும் இது இயேசு கிறிஸ்து வாழ்ந்து அவர் இறந்த இந்த இடத்துல அவரை மூடி இருந்த துணி, அந்த துணியில் இருந்த இரத்தமும் இப்போது இந்த நேரங்களில் இந்த காலகட்டத்தில் அவருடைய நற்கருணை தேவனானது இரத்தமாக மாறுகின்ற இரத்தமும் ஒன்றித்து இருக்கின்றது என்பதை மீண்டும் மீண்டும் ஆராய்ச்சி செஞ்சு அதை நிரூபித்து காட்டிருக்கின்றார்கள். அதை பார்க்கும் போதெல்லாம் ஒரு பக்கம் ஆச்சரியம் நமக்கு, ஆனால் மறுபக்கம் அந்த ஆச்சரியத்தில் நம் நம்பிக்கை வேரூன்றிருக்கின்றதா, என்னுடைய நம்பிக்கை மென்மேலும் அதிகரிக்கின்றதா என்பதை நாம் பார்க்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, இந்த ஆச்சரியம் அதிசயம் என்பது நற்கருணை தேவன் தன்னுடைய வல்லமை வெளிப்படுத்துவதனாலும் முக்கியமா நம்மளுடைய வருத்தத்தோடு கவலையோடு வாழ்க்கையே போயிருச்சோ அப்படின்னு நினைத்து பல வேதனைகளில் வரும்போதெல்லாம் தேற்றுகின்ற தெய்வனாக இருக்கின்றார். என்னுடைய வாழ்க்கையில் நானே அதுக்கு ஒரு சாட்சி சொல்வேன். தினந்தோறும் அவரில் இணைந்து இருக்கும்போது சிறு வயசுல நடந்தது. தினந்தோறும் நாங்கள் திருப்பள்ளிக்கு சிறு வயது தாத்தா கூட தான் இருந்தது. திருப்பள்ளிக்கு தினந்தோறும் காலை போவோம். ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் உடல்நிலை சரியில்லாம போகும்போது ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போனோம், மருத்துவமனைக்கெல்லாம் சென்று முக்கியமா எங்கேயுமே போக முடியல. முக்கியமா திருப்பள்ளிக்கு போகணும், அந்த ஒரு வாய்ப்பு இல்லாமல் போனது. எனக்குள்ள ஒரு எண்ணம், இந்த நற்கருணை தேவனை பற்றி அவர் வல்லமை உள்ளவர், சக்தி கொடுப்பாரு அப்படின்லாம் சொல்றாங்களே, ஒருவேளை நான் இந்த உடல்நிலை சரியில்லாத நேரத்திலும் எழுந்து எப்படியாவது காலையில் திருப்பள்ளி போய் திருப்பள்ளியை நான் பங்கு கொண்டு நற்கருணை தேவனை பெற்றுக்கொள்வேன் என்ற நம்பிக்கையோடு 3 நாட்கள் செய்து நான் சென்றேன். உடல் நலம் பெற்று அவர் மீது கொண்ட நம்பிக்கை அதிகம் ஆகும் அளவுக்கு ஆசிர்வதித்தார். அதை தான் நாம் அனுபவமாக பெற்றுக்கொள்ளும் போது அவரை விட்டு நாம் விலகி செல்ல மாட்டோம். அதை நாம் வெறும் எளிதாக பார்க்கும் போதுதான் நம்ம அவரை தூரமாவே வச்சிருக்கிறோமோ அப்படின்னு ஒரு சிந்தனை நமக்குள்ளே எழும். அதுபோல பல நேரங்களில் நாம் ஏன் இந்த நற்கருணை தேவன் தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் கொடுக்கின்றார் என்ற ஒரு சிந்தனை, அந்த ஞானத்தின் வழியாக அறிந்து கொள்வது நம்முடைய பல நேரங்களில் நாம் ஏன் புரிந்து கொள்வதில்லை அப்படின்னு நான் யோசித்துக் கொண்டிருந்தேன். அப்ப எனக்கு டக்குன்னு ஒரு ஞாபகம் வந்தது. ஒருவேளை இயேசு ஆண்டவர் எளிமையான ஒரு வடிவத்துல, அந்த அப்பத்தின் வடிவில் எளிமையா இலவசமா வரனாலதான் நான் அவரை அதிகமா கண்டுக்க மாட்டேங்கிறனோ புரிந்துக்க மாட்டேங்கிறனோ அப்படின்னு தோணுச்சு. இப்போ ஒருவேளை நான் நீங்கெல்லாம் உள்ள வரும்போது இப்பெல்லாம் அடிக்கடி குடும்ப சந்திப்பு போகும்போது சொன்னாங்க, ஒரு அம்மா தனக்கு உள்ள நோய், அந்த நோய் சரியாவதற்காக மருந்து வாங்குவதற்காக ஒரு மாத்திரை 1,20,000 ரூபாய். ஒரு மாத்திரை 1,20,000, அது சின்னத ஒரு மாத்திரை. இதை கையில கொடுக்கும்போது அதை எவ்வளோ பத்திரமா பாதுகாப்பா வைத்து நாம் உட்கொள்ளுவோம், அது உள்ள போயிடுச்சா இல்லையா எல்லாம் யோசித்து கவலைப்படுவோம். ஒருவேளை நம் இறைவன் இயேசு கிறிஸ்துவை நீங்க வரும்போதே நற்கருணை தேவனை அவருடைய உடலை பெற்றுக்கொள்ள, ரத்தத்தை பெற்றுக்கொள்ள வருவதற்கு முன்பாகவே நீங்களாம் 1 லட்சம் பே பண்ணிட்டு வந்துருங்க அப்படின்னு சொன்னா அவரை எப்படிப்பட்ட மரியாதையோடு பாதுகாப்போடு உணர்வோடு பத்திரமா வாங்குவோம். காரணம், இன்று அவர் நமக்கு எளிமையான வழியில் வந்திருக்கின்றார், தன்னுடைய தாழ்ச்சியின் வழியில் வந்திருக்கின்றார். அதனால் நாம் உணர்ந்து கொள்வதில்லை. பல நேரங்களில் வல்ல செயல்கள் வெளிப்பட்டும் அது எனக்கு ஆச்சரியமா இருக்கும். அப்படி கடவுளை ஒரு மணி நேரம் இல்லை அன்னைக்கு ஒரு நாள் நம்ம புகழ்ந்து பேசுவோம். ஆனா அடுத்த நாள் கடந்து போகும்போது நாம் கேட்ட செய்தி வெறும் செய்தியாகவே போயிருது. ஆச்சரியமான அந்த செய்தி வெறும் செய்தியாக போயிருது. அதை நான் உள்ளத்தில் உணர்ந்து அதை நான் பெற்றுக்கொள்ளும் போது, அவரை பெற்றுக்கொள்ளும் போது எந்த ஏற்பாடோடு பெற்றுக்கொள்கின்றேன் என்பதை நாம் யோசிக்க வேண்டும். நிகழ்ந்த ஒரு நிகழ்வு, பேராசிரியர் கிளாட்பே, அவர் ஒரு பேரறிஞர், வழியில் நடந்து போயிட்டு இருக்கிறாரு. அப்போ ஒரு குருவானவர் வருகின்றார். அவர் ஒரு வீட்டுக்கு உடல்நிலை சரியில்லாத ஒரு பெண்மணிக்கு நற்கருணை தேவனை எடுத்துக்கொண்டு செல்கின்றார். அவர்கிட்ட பேசலாம், குருவானவர்கிட்ட பேசலாம்னு பேச
ஆரம்பிக்கிறார். குருவனர் சொல்லுகிறார், நான் நற்கருணையை உடல்நிலை சரியில்லாத ஒரு பெண்மணிக்காக எடுத்து செல்கின்றேன், அப்புறமேட்டு உங்கள்கிட்ட பேசுறேன் அப்படின்ட்டு. அதனால் அந்த நேரத்தில் அந்த பேராசிரியர் கிளாட்பே ஒரு மரியாதைக்குரிய வணக்கத்தை அந்த இடத்துல நற்கருணை தேவன் எடுத்துட்டு போறதுனால வணக்கத்தை செலுத்திட்டு போறாங்க. ஒரு மாணவர் கேலி பண்ணி பேசுறாங்க, எல்லாத்தையும் படைத்த ஆண்டவர் எப்படி ஒரு எளிய ஒரு குருவானவர் கையில் இருக்கிறார், எப்படி இந்த சிறிய எளிய ஒரு அப்பத்தில் இருக்கிறார் என்று நம்புகின்றீர்கள்? அதை எவ்வாறு நீங்கள் மரியாதையோடு வணங்குகின்றீர்கள் அப்படின்னு அவரை பற்றி பார்த்து கேட்கும்போது, அனைத்தையும் படைத்த இறைவனுடைய சக்தி, வல்லமை, ஆற்றல் எல்லாம் உங்களுக்கு தெரியும். மாணவர்கிட்ட சொல்றாரு, அவருடைய கடவுளுடைய சக்தி, வல்லமை, ஆற்றல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. தெரியாத விஷயம் என்னவென்றால் அவருடைய ஞானம், தாழ்ச்சி, பேரன்பு. அதனாலதான் அவருடைய தாழ்ச்சி, அவருடைய ஞானம், அவருடைய பேரன்பை அறிந்து கொள்ளாதனாலதான் இவ்வாறு நீங்கள் பேசுகின்ற. நான் அதை அறிந்து கொண்டேன், எனக்காக எளிமையாக வந்திருக்கின்றார், ஆனால் சக்தியும் வல்லமையும் ஆற்றலும் குறைபடவில்லை. அது என்னுடைய நம்பிக்கை, எனவே அதை நம்புகின்றேன், அவரை வணங்குகின்றேன் என்று அவர் கூறினாராம். அன்புக்குரியவர்களே, நான் மீண்டும் மீண்டும் ஆக நமக்கு உணர்த்துவது இதுதான். நமக்காகவே மனுவாக பிறந்து, நமக்காகவே மனுவானவர் உடல் எடுத்து தன்னுடைய சதையையும் இரத்தத்தையும் கொடுத்து, என்னை உட்கொள்ளும் போதெல்லாம், என்னை பருகும் போதெல்லாம் நீங்கள் என்னோடு இணைக்கப்பட்டிருக்கின்றீர்கள், உங்களுக்கு நிலை வாழ்வை கொடுப்பேன். நிலை வாழ்வானது வேறு எந்த ஒரு பொருளும் கொடுக்க முடியாது என்பதை உணர்த்துகின்றார். இரண்டாவது பகுதியாக எப்போதும் நாம் சொல்லிக்கொண்டே இருப்பதுதான், அவரை நம்பிக்கையோடு, அன்போடு, பாசத்தோடு நான் ஏற்றுக்கொள்ளும் போது அவரை போறம் மாள வேண்டும், அவரை நான் பிரதிபலிக்க வேண்டும். நாம் எதை உண்ணுகின்றோமோ அதே போல மாறுவோம் என்பதை போல அவரை நாம் ஏற்று அவரை நாம் உண்ணும் போது அவரை போல நம்முடைய செயல்களில் நாம் செயல்பட வேண்டும். நாம் செய்கின்ற செயல்கள் அன்பு, பரிவை, மன்னிப்பை வெளிப்படுத்த வேண்டும். அப்படி செய்யும் போதுதான் அங்கே உண்மையான நம்பிக்கை அங்கே வெளிப்படுகின்றது. அவரை நாம் பிரதிபலிக்கும் ஒளியாக மாறுகின்றோம் என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. எனவே அன்புக்குரியவர்களை, இன்றைய நாளில் இந்த இறை வார்த்தை கொடுத்த தேவனுக்கும், தன்னையே தானமாக நமக்கு கொடுத்த, முக்கியமாக நாம் பாவியாக இருந்தோம், நம்மை ஏற்றுக்கொண்டு மன்னித்து தம்மையே கொடுத்த தேவனுக்கும், அதே போல அவரை உண்டு அவரை பிரதிபலிக்க வேண்டும், நம்முடைய வாழ்வில் வெளிவிட வேண்டும் என்பதை கொடுத்த அழைப்புக்காக நன்றி கூறி, தொடர்ந்து அதை நம்முடைய வாழ்வில் செயலாக்கிட அவருடைய வல்லமையும் சக்திகளை வேண்டு தொடர்ந்து ஜெபிப்போம். நம்முடைய தேவைகளை அறிந்திருக்கின்ற இறைவனிடம் நம்முடைய தேவைகளை மன்றாட்டுக்களாக எடுத்துக் கூறுவோம். இறைவன் தாமே அவருடைய இரக்க பெருக்கத்திற்கு ஏற்ப நம்முடைய மன்றாட்டுக்களுக்கு செவிசாய்த்து நம்மை வழி நடத்துவார். நல்லாயனே எம் இறைவா, திரு அவை வழிநடத்தும் தந்தை, அவர்கள் குருக்கள், துறவியர் மற்றும் பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் பாதம் தருகிறோம்.
அவர்கள் அனைவரும் தங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்கள் அனைவரையும் உண்மையின் ஒளியாக உம்மை நோக்கி வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நலன்களின் நாயகனே எம் இறைவா, எம் பங்கு மக்கள் அனைவரும் நல்ல உடல் உள்ள நலம் பெறவும், மேலும் அவர்கள் செய்கின்ற தொழிலில் நல்ல முன்னேற்றம் பெறவும், பொருளாதார ரீதி தேவையான அருளை பொழிந்தருள வேண்டும் என்று இறைவனை மன்றாடுகிறோம். உலக பொருட்கள் மீதுள்ள ஆசையாலும் அதிகாரத்தை நிலைநாட்ட துடிப்பதாலும் போர், வன்முறை ஆகியவற்றின் வழியாக அமைதியை சீர்குலைக்கும் தலைவர்கள் மனம் திரும்பி ஞானத்தை பெற்று மக்களுக்கு உதவ வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உடையுடமே என் இறைவா, எங்கள் புனித ஜான் மரிய வியானி அன்பியத்தில் உள்ள அனைத்து குடும்பங்களுக்காகவும் வேண்டுகின்றோம். முக்கியமாக எங்கள் வீட்டில் இருக்கின்ற குழந்தைகள் தங்கள் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து ஞானமிக்கவர்களாக வாழவும் அவர்களுக்கு உடல் உள்ள நலனை கொடுத்தரல வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, இன்று உமது திருவுடலை உட்கொள்ளும் செல்வன் ரிஷானுக்காக மன்றாடுகிறோம். உமது திருவுடலை உட்கொண்டதால் இந்த குழந்தை உம்மை போன்று தன்னுடைய வாழ்வில் ஏற்படும் சவால்களையும் பிரச்சனைகளையும் தடைகளையும் தாண்டி செல்வதற்கான ஞானத்தை கொடுத்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். மூலமாக நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும், குறிப்பாக ஒரு நெற்கதிரிலிருந்து இன்னொரு நெற்கதிருக்கு எவ்வளவு இடைவெளி விட வேண்டும் என்பது விவசாயிகளுக்கு தெரிகிறது. ஒரு தென்னங்கன்றிலிருந்து இன்னொரு தென்னங்கன்று எவ்வளவு இடைவெளியில் இருக்க வேண்டும் என்பது தென்னங்கன்று வைத்து வளர்ப்பவர்களுக்கு தெரிகிறது. மனிதர்களாகிய நாமும் நம்முடைய உறவுகளிடமிருந்து எவ்வளவு நெருக்கம் தேவை, எவ்வளவு இடைவெளி தேவை என்பதை நாம் நம்முடைய இறைவன் வழியாக பெறுகின்ற ஞானத்தில் அதை பெற முடியும் என்ற நம்பிக்கையில் நம்முடைய தனிப்பட்ட தேவைகளில் இந்த ஒரு ஞானத்தையும், மனிதர்களோடு உறவு கொள்கின்ற பொழுது எத்தகைய நெருக்கத்தை, எத்தகைய இடைவெளியை விட வேண்டும் என்ற ஞானத்தை இறைவன் கொடுத்துள்ள மன்றாடுவோம். மேலும் நம்முடைய பங்கு தந்தையின் கருத்துக்களுக்காகவும் பங்கின் கருத்துக்களுக்காகவும் மன்றாடுவோம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வழியாக தந்தை இறைவா உம்மை வேண்டுகின்றோம். ஆமென். எளியவர்
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுமான பலி எல்லாமுள்ள தந்தையாகிய இறைவனிடம் ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திருவின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையெழுத்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மாட்சிமிக்க மாற்றங்களை ஏற்படுத்தும் எங்கள் காணிக்கைகளை ஏற்றருளும். அதனால் நீர் தந்தவற்றையே உமக்கு ஒப்பு கொடுத்து உம்மையே நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார், பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார், இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானதுதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் ஒன்று சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தியருளுமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பெயராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலமாக நம்பிக்கையோடு இங்கு கூடியிருக்கின்ற ஒவ்வொருவரின் தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் குடும்ப கருத்துக்களுக்காகவும் நோக்கி மன்றாடுகின்றோம். இன்றைய நாளில் தங்களுடைய பிறந்த நாளை, திருமண நாளை கொண்டாடுகின்ற அனைவர் மேலும் இறை ஆசிரை புனிதருளும். முக்கியமாக நேற்றைய தினத்தில் இந்த பங்கிலிருந்து உம்முடைய அன்னையை நாடி, அவருடைய பரிந்துரை நாடி ஆசிரை பெற்றுக்கொள்ள பாத யாத்திரையாக செல்ல பயணத்தை தொடங்கி இருக்கின்ற மக்களை ஆசீர்வதித்து செல்லும் எல்லா இடங்களிலும் பாதுகாப்பும் அருணுமாக இருந்து அந்த இடத்தை சென்று உம்முடைய ஆலயத்தை அடைந்து இறை ஆசிரை முக்கியமாக அனைவருமே பெற்றுக்கொள்ள அனைவரையும் ஆசீர்வதித்துள்ளும். அன்பு தேவனே, மேலும் உயர்த்துள்ளும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மறுமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பு எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து ஜெபிப்போம்.
அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனியுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து அருளும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். தேவனாம் சொல்லுது, ஜீவன் பாரு
வாட்டம் போக்கிடும் வலிமை சேர்த்திடும் தேவன் தந்த உணவு. புதுமையானது தேடி வந்த உணவு. புதுமையானது தேடி வந்த உணவு. உணவாக வந்தேன் இறைவா, என் வாழ்வில் கலந்திடவா. உணவாக வந்தேன் தலைவா, என் உணர்வினில் உரைத்திடவா. திருமண அறிக்கைகள். நமது பங்கைச் சேர்ந்த தந்தை அந்தோணி ராஜ பாக்கியம், தாய் எஸ்கலின் பிரிசில்லா இவரின் மகள் வர்கீஸ் நான்சி என்பவருக்கும், நமது சென்னை மயிலை மறை மாவட்டம் சூசேப்பர் ஆலயம் போரூர் பங்கைச் சேர்ந்த தந்தை ஜேம்ஸ், தாய் செலின் மேரி இவரின் மகன் ஆண்ட்ரோ ஜெனிஸ் என்பவருக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டு இது 3வது அறிக்கை. நமது பங்கைச் சேர்ந்த தந்தை நந்தகோபால், தாய் ரூபி அல்போன்சா இவரின் மகன் ஜெபசீலன் என்பவருக்கும், நமது பங்கைச் சேர்ந்த தந்தை ஜெயராஜ், தாய் கோமதி இவரின் மகள் ஜெயமதி என்பவருக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டு இது முதல் அறிக்கை. இத்திருமண ஏதேனும் தடை இருப்பதாக தெரிய வந்தால் பங்கு தந்தைக்கு அறிவிக்க வேண்டிய உடைய கடமை. இன்று பொது காலத்தினுடைய 20ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை புனித பெர்னாட் மறைவல்ல நினைவு, 21ஆம் தேதி புதன்கிழமை புனித 10ஆம் பயஸ் திருத்தந்தை நினைவு, 22ஆம் தேதி வியாழக்கிழமை அரசியான புனித கன்னி மரியாவுடைய நினைவு, 24ஆம் தேதி சனிக்கிழமை திருத்தூதர் புனித பர்த்தலேமியு விழா. நாம் அறிவித்தது போல நம்முடைய பங்கில ஒவ்வொரு ஆண்டும் இந்த அக்டோபர் மாதத்தில் நம்முடைய அன்பிகளுக்கான விவிலிய வினாவிடை போட்டிகளுக்கு நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். வீலத்திலிருந்து பல புத்தகங்களிலிருந்து தேர்வுகளை கேள்விகள் எடுத்து ஒரு அன்பியத்தில் 3 பேர் இது கலந்து கொள்வார்கள். ரொம்ப டஃப்பான ஒரு போட்டியாக இருக்கும். அப்படி ஒரு பங்கேற்பு இருக்கிறது. எனவே கடந்த வாரம் இதை நான் அறிவித்திருக்கிறேன். இந்த ஆண்டுக்கான விவிலிய பகுதி, விவிலிய வினாவிடை போட்டி அன்பிகளுக்கான விவிலிய வினாவிடை போட்டிக்கான புத்தகங்கள் 1 சாமுவேல், 2 சாமுவேல், 1 அரசு, 2 அரசு புத்தகத்திலிருந்து கேள்விகளானது கேட்கப்படும். எனவே நாம் சில அன்பிகள்லாம் இப்போ அதுக்கான தயாரிப்பு இறங்கியிருக்காங்க. எனவே அன்பிய பொறுப்பாளர்கள் உங்கள் அன்பியத்தில் கலந்து கொண்ட 3 பேர்களை அன்பிய உரைப்பிடம் முதலில் பதிவு செய்து கொள்ளுங்கள். அதற்கான தயாரிப்பு இறங்க மொத்தமாக சேர்த்தா 100 அதிகாரம் இருக்கிறது. எப்படியான ரொம்ப டஃப்பான கேள்வியாக இருக்கும் நினைக்கிறேன். எனவே அக்டோபர் மாதம் இதற்கான போட்டிகள் நடைபெறும். அந்த தேதியானது வருகின்ற வாரங்கள் உங்களுக்கு நாங்கள் அறிவிப்போம். அவ்வாறு கூட உங்களுக்கு தெரியும், நம்முடைய அந்தோனியார் இளையர் குழு பங்கு இளையம் பிள்ளைகள் தனது 27வது ஆண்டு விளையாட்டு போட்டிகள் யூத் ஃபெஸ்டை கடந்த வாரம் தொடங்கினார்கள். இந்த ஆலய வளாகம் முழுவதுமாக பல பங்கிலிருந்து பிள்ளைகள் வந்தார்கள். பல விளையாட்டு போட்டிகள் நடந்தது. இன்றும் அந்த விளையாட்டு போட்டிகள் தொடர்கின்றன. வாலிபால், பேஸ்பால், அதுக்கப்புறம் த்ரோ பால் என்னென்ன பால்லாம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கேரம், அப்புறமா செஸ் இப்படி என்ற விளையாட்டு போட்டிகள் பல பங்கிலிருந்து பிள்ளைகள் நம்முடைய பங்கிற்கு படையெடுக்க விடுகிறார்கள். அவ்வாறு வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை பிள்ளைகளுக்கான கல்ச்சுரல்ஸ் ஈவ்ஸ் இருக்கு. நிறைய போட்டிகள், பாட்டு போட்டி, டான்ஸ் போட்டி என்று வைக்கிறார்கள். என்னுடைய இளம் பிள்ளைகளை நாம் நிச்சயமாய் உற்சாகப்படுத்தணும். அவளுக்கு நம்மாலான உதவிகளை செய்ய உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நமது கிளை பங்காகிய கணபதி நகரில் 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை கொடியேற்றத்தோடு இரக்கத்தினுடைய 12வது திருவிழாவை நாம் துவங்கினோம். நேற்று தினம் அழகாக அலங்கரிக்கப்பட்ட அன்னையுடைய தீர்ப்பமனையும் சிறப்பாக நடைபெற்றது. பங்கு சேர்ந்து அநேகர் வந்து கலந்து கொண்டார்கள். இன்று மாலை அங்கு 6:30 மணிக்கு சிறப்பு திருப்படி கொடியிறக்கம் அசன விழா அன்பின் விருந்தானது நடைபெற இருக்கிறது. எனவே உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறார்கள். எனவே இந்த விழாவிலும் விருந்திலும் பங்கேற்க உங்களை நீங்கள் அனைவருமாக வந்து கலந்து கொள்ள உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இன்று மதியம் 3 மணிக்கு வானூர் கரசி இளையோர் கூரியா, ஜென்மராக்கினி கூரியா, பிரகாச மாதா கூரியா கூட்டமானது நடைபெறும். என உறுப்பினர்கள் அனைவரும் தவறாது கலந்து கொள்ள அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த வீடுகளை எல்லாம் சந்தித்து கொண்டிருக்கிறேன். நான் ஒவ்வொரு வருஷம் சொல்லுதுதான், அன்பிய பொறுப்பாளர் சொல்கிறான், பார்த்தா இவங்க குடும்ப காடே போடல, கோயிலுக்கு மட்டும் வராங்க, கேட்டால் ஊரில் காடு வச்சுருக்கேன்றாங்க அப்படி என்பதை திருப்பி சொல்லி தான் ஒரு சிலர் போட்டிருக்கீங்க. இன்னும் கூட ஒரு 50 குடும்பங்களை சேர்ந்தவர்கள், எனக்கு தெரிஞ்சு சும்மா ஒரு தோராயமாக சொல்கிறேன், 50 குடும்பங்களை சேர்ந்தவர்கள் பங்கில் பல வருஷமாக இருக்காங்க. எனக்கு புரியவே இல்லை, குடும்ப கார்டு இங்கே போடவே மாட்டேன் அப்படின்றாங்க.
ஒரு செய்தி உங்களுக்கானது. நமது மறை மாவட்டம் பல சட்டத்திட்டங்களை ஏற்றிக்கொண்டு இருக்கிறது. இந்த பங்குல நீங்கள் பங்கு உறுப்பினராக இருக்கணும் அப்படின்னா, பங்கு தந்தை உங்கள் வீடுகளை சந்திக்கணும் அப்படின்னா, உங்களுக்கான அருள் சாதனங்கள், மற்ற திருமணம், மற்ற இறப்பு, மற்ற காரியம் நடைபெறும்னா நீங்கள் இந்த பங்கை சேர்ந்தவர்களாக இருக்கணும். நீங்கள் இந்த பங்கை சேர்ந்தவர்களாக இருக்கணும் அப்படின்னா, இந்த பங்கு சமூகத்தில் மதுரை வாயில் பொழுது அந்தோணி ஆலயத்தில் குடும்ப கார்டு போட்டுக்கணும். ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, பேன் கார்டு, வேற என்ன கார்டு, ஏடிஎம் கார்டு, அதெல்லாம் பத்திரமா வச்சுக்க தெரியும். ஆனால் இந்த கார்டு நோ 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 நோ, எங்கள் பங்குல அங்கே தான், நாங்கள் தூத்துக்குடியில் தான் வச்சுப்போம், நாகர்கோயிலில் தான் வச்சுப்போம், திருநெல்வேலியில் அங்கேயே வச்சுக்குங்க. எனவே நான் மீண்டுமாக சொல்லுது, அவை அன்பிய பொறுப்பால் பல பேர் சொன்னால், ஃபாதர் நான் எத்தனை முறை சொல்லிட்டோம், நாங்கள் வீடுகள் வந்திருக்கும் போது சொல்லி தான் வரோம், குடும்ப கார்டே போடல. நிறைய பேர் உட்காந்து தான் இருக்காங்க, இங்கே எனக்கு தெரியும். தோ போட்டுறேன் ஃபாதர், 2 வருஷம் தோ போட்டுறேன் ஃபாதர். எனக்கு நீங்கள் போட வேண்டாம், உங்களுக்கு நீங்கள் போட்டுங்க. நாளை பின்ன உங்களுக்கு ஏதாவது உதவி என்றால், எனவே தயவுசெய்து பங்கு சமூகம் உங்களுக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது. நீங்கள் பங்குல வந்து எத்தனையோ பேர் கோவிலுக்கு வரோம், ஃபாதர் நான் தவறாமல் பூசைக்கு வரேன், எல்லாம் தான் வரேன், நீங்கள் மட்டும் வரீங்களா? குடும்ப கார்டு இந்த வட்டம் நமக்குள்ள டெரிட்டரி சொல்கிறாங்க. இந்த அந்தோனியார் ஆலயத்திற்குள்ள உட்பட்ட அந்த இருக்கிற இடங்களில் இருக்கிறவர்கள் கண்டிப்பாக நீங்கள் குடும்ப கார்டு போகணும். 2வது விஷயம், இப்போ பிள்ளைகளுக்கு எல்லாம் நிறைய பிள்ளைகள் திருமணமாகி கொண்டு இருக்கிற ஒரு வீட்டில் 3 பிள்ளை இருப்பாங்க, ஒரு பையன் 2 பையன் ஒரு பொண்ணு. பொண்ணு கல்யாணம் பண்ணி போயிடுச்சு, அந்த பேர் அங்கே தான் வச்சுக்கணும். கல்யாணம் பண்ணி போனால் பேரை எடுத்துடணும். 2வது 3 பிள்ளைங்க இருக்காங்க அப்படின்னா, ஆண் பிள்ளைகள் என்ன ஆச்சுன்னா, ஒரு கல்யாணம் பண்ண பிள்ளைக்கு தனி குடும்ப கார்டு போகணும். அதுவும் நம்முடைய மறை மாவட்ட சட்டம். நான் சொல்ல இதெல்லாம் அதில் குடும்ப கார்டில் இருக்குது. நம்முடைய மறை மாவட்டம் இப்படியான சட்டத்தை எனக்கு திருமணம் ஆனவர்கள் தனி குடும்ப கார்டு போடணும். நீங்கள் கொடுக்க 100 ரூபாய்க்காக நான் சொல்லலைப்பா. எனவே தயவுசு மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், குடும்ப எண்ணிக்கையை நாம் காட்ட வேண்டும். எனவே சில பேர் சொல்லியிருங்க, நிறைய வீடுகளை மந்திக்கும் போது இடமே இல்லை, எழுத இடம் இல்லை, கார்டு ஃபுல்லாகிடுச்சு. ஏன் சொல்லு, பையன் மருமக பேரப்பில்லை, பையன் மருமகன் பேரப்பில்லை, பையன் மருமக, எங்கடா கால் இடமே இல்லை. அதுக்காவது ஒரு புது கார்டு போட்டுருங்க தயவுசெய்து. என்னை அன்பிய பொறுப்பாளர்கள், உங்களுடைய அண்டுவார்கள், நீங்கள் தயவுசெய்து நாங்களே சொல்லிட்டு வந்திருக்கோம், நானும் உதவி பகுதி முடிந்தளவு இதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று கூட அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய வழிபாடை மிக அர்த்தமுள்ள விதத்தில் சிறப்பித்தவர்கள் நம்முடைய திருவெளிப்பாட்டு குழுவை சேர்ந்தவர்களுக்கு ஒரு பலத்த ஒரு கரவழி கொடுத்து நம்முடைய நெஞ்சாத நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம். அடுத்த வார திருப்படி புனித வெரோனிக்கால் அன்பத்தை சேர்ந்தவர்கள் சிறப்பிக்க இருக்கிறார்கள். நம்முடைய டான்போஸ்கோ வழிகாட்டி சென்னையில் இருக்கிறது. டான்போஸ்கோ தந்தை கப்ரியலும் டான்போஸ்கோ தான். ஆகவே அவர்கள் வழிகாட்டி வழியாக, டான்போஸ்கோ வழிகாட்டி வழியாக நிறைய வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்துங்க. ஜாப் ஃபேர் அப்படின்னு சொல்லுவாங்க, வேலை வாய்ப்பு முகாம். ஆகவே நாங்கள் பார்த்து இப்போ தான் கொடுத்துருக்காங்க நினைக்கிறேன். இன்று காலை நம்முடைய சென்ட் மேரிஸ் இந்த புனித அந்தோனியார் ஆலயம், பாரிஸில் இருக்கிற அந்தோனியார் ஆலயத்தை காலையிலிருந்து மாலை வரை இந்த வேலை வாய்ப்புக்கான முகாமானது நடைபெறுகிறது. நிறைய கம்பெனியிலேருந்து வருவாங்க. இதை படித்த பிள்ளைகள், விருப்பமுள்ள இளையோர்கள் இந்த குரூப்பில் போட்டிருக்காங்க நினைக்கிறேன். விருப்பமுள்ளவர்கள் நம்முடைய பாரிஸிற்கு அந்தோனியார் ஆலயத்தில் நடைபெறுகிற ஜாப் ஃபேரில் போய் கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அன்பானவர்களே, நம்முடைய வீடுகளை சந்தித்து கொண்டு இருக்கிறோம். வருகிற திங்கட்கிழமை புனித மத்தேயு அன்பிய குடும்பங்கள் சந்திக்கப்படும். 22ஆம் தேதி வியாழக்கிழமை புனித டாமினிக் சாவியோ அன்பிய குடும்பங்கள் சந்திக்கப்படும். நம்முடைய சென்னை மயிலை மறை மாவட்டத்தில் உழைத்து கொண்டிருக்கிற குருக்கள் ஒவ்வொரு ஆண்டும் இந்த ஆகஸ்ட் மாதத்தை தங்களுடைய ஆண்டு தியானத்தை செய்வதற்காக நாங்கள் பூந்தமல்லி தூய நெஞ்ச குருத்துவ கல்லூரிக்கு செல்வோம். அது இந்த ஆண்டு இன்று இரவிலிருந்து வருகின்ற வெள்ளிக்கிழமை மாலை வரை ஆல்மோஸ்ட் ஒரு 165-70 குருக்கள் இந்த மறை மாவட்டம் உடைக்கிற மறை மாவட்ட குருக்கள், துறவிகள் அல்ல, ரிலிஜியஸ் இல்லை, துறவிகள் அல்ல, மாறாக மறை மாவட்ட குருக்கள். நாங்கள் எங்களுடைய ஆண்டு தியானத்தை செய்வதற்காக செல்கிறோம். நானும் மறை மாவட்ட குரு, நானும் இன்று இரவு தியானத்துக்கு செல்கிறேன். எனவே எங்களுக்காக ஜெபியுங்கள். இந்த சென்னையில் இருக்கிற எந்த பங்குலையும் சாமியாக இருக்க மாட்டான்னு நினைக்கிறேன், எல்லாருமே தியானத்தில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். எங்களுக்காக ஜெபியுங்கள். நான் பங்கு தந்தை நபர்களை உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் என்னுடைய ஆண்டு தியானத்தில் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நம்முடைய உதவி பங்கு தந்தை பங்கை இந்த ஒரு வார காலம் வழி நடத்துவார். எந்த உதவி என்றாலும் உதவி பங்கும் கேட்டு பெற்றுக்கொள்ளுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இது நமக்கு திருப்பலி நிறைவேற்றியவர் தந்தை கப்ரியல் அவர்கள். தந்தை அவர்கள் 2012 நினைக்கிறேன், நான் எண்ணூரில் பங்கு தந்தையாக இருந்தபோது தந்தை அவர்கள் 3ஆம் ஆண்டு இறையியல் படித்து கொண்டு கவரப்பட்டியிலிருந்து ஒவ்வொரு சனி ஞாயிறு நம்ம பிரதர்ஸ் வர மாதிரி அங்கே வருவார். நல்லா கீபோர்ட் நல்லா போடுவார்,
நல்லா எளிமையாக பழகுவார். நிறைய எலும்புள்ள முள்ளுகளெல்லாம் ஊக்குவிக்கக்கூடியவர். அவர் என்னோடு அந்த ஓராண்டு பயணித்தவர். அதுக்கு பிற்பாடு அவர் குருவாகி தற்சமயம் திருச்சியில் PhD படித்து கொண்டிருக்கிறார். இப்போ தான் தொடர்பு அவருடைய உங்களுடைய ஃப்ரெண்ட் அவங்க சொன்னாங்க, இந்த புது நன்மை பெறுகிறவருடைய ஃப்ரெண்டு. ஆகவே இதனாலேயும் மத்தியிலும் வந்து நமக்காக திருப்பலி நிறைவேற்றி ஜெபித்த தந்தை கப்ரியேல் சர்வீஸ் சபையை சார்ந்தவர்களுக்கு ஒரு பலத்த ஒரு கரவடி கொடுத்து அவருக்கு நம்முடைய நெஞ்சாத நன்றிகளும் பாராட்டுகளும். அவருடைய படிப்பிலே அவர் மிக விரைவாக முடித்து டாக்டர் கப்ரியலாக மாற அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்கள். இதனாலே நம் மத்தியிலே மைக்கேல் ரிஷான் அவர்கள் நான் சொன்ன மாதிரி இந்த கடந்த திருவிழாவிலே பிள்ளைகள் தங்களை தயாரித்தார்கள். அவருடைய ஒவ்வொருவரும் மொத்தமாக ஒரு சில பேர் நம்ம தனியாக இந்த புது நன்மையை பெற்றுக்கொள்கிறார். இந்த நாளிலே இயேசுவை தன் வாழ்விலே முதல் முறையாய் பெற்றுக்கொண்டிருக்கிற அருமையான மகன் மைக்கேல் ரிஷான் அவருக்கு ஒரு பலத்த ஒரு கரவொலி கொடுப்போம். அவருக்கு நம்முடைய அன்பை வெளிக்காட்ட தந்தை கப்ரியேல் அவருடைய அன்போடு அழைக்கிற உதவி பங்கு தந்தை அவருக்கு ஒரு சிறிய அன்பளிப்பை அளிக்குமாறு கேட்டுவாங்க. ரிஷான் வாங்க, போங்க, முன்னாடி போய் கொடுங்க, போங்க. ஃபாதர் சர்டிஃபிகேட் கொடுங்க, ஜோமாலா கொடுங்க, வாங்க பெற்றுக்கொள்ளுங்கள். பலத்த ஒரு கரவொலி கொடுத்து மகனைக்கு ஆண்டவரை திரும்பிக்கும் இயேசுவை போல மாற வேண்டும் என்று இந்த மகனுக்காக மன்றாடும். கடைசி ஜெபத்திற்காக எழுந்திருப்போம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இவ்வருள் அடையாளங்களால் கிறிஸ்துவுடன் ஒன்றிணைந்த நாங்கள் உமது கனிவை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் இவ்வுலகில் கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒத்திருந்து விண்ணகத்தில் அவருடன் தோழமை கொள்ள தகுதி பெறுவோமாக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இறையன்பிலும் பிறரன்பிலும் நாளுக்கு நாள் வளர சென்று வாழுங்கள். வாழ்வின் பலி தொடர்கின்றது. இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்றைய தருணத்தை எடுத்துக்கொண்டு புனித அந்தோனியார் பங்கினுடைய மக்கள் உங்களுக்காக ஜெபித்ததில் எனக்கு மகிழ்ச்சி. மற்றும் மைக்கேல் ரிஷான் முதல் திருவிருந்து விழாவிற்காக வந்து ஜெபித்ததிலும் அவருடைய குடும்பத்திற்காக ஜெபித்ததிலும் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. அடுத்து பங்கு தந்தை ஒரு வருஷமாக எண்ணூரில் இருக்கும்போது இங்கே எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. பட் அவர்கிட்ட எதுவும் பேசலை அதிகமாக. பட் எண்ணூரில் இருக்கும்பொழுதுலாம் இந்த மாதத்தில் ஏதாவது பண்ண முடியுமா? பண்ணலாம், ஃபேன்சி ஃபெட் பண்ணிடலாம். அடுத்து விவிலிய வினாடி வினா பண்ணிடலாம். அப்புறம் இது என்ன குழந்தைகள் மட்டும் தானே பண்ணிட்டு இருக்கோம். பங்கு மகள் பண்ணுறோன்னா அப்போ குடும்ப நாள்னு ஒன்று வச்சுருவோம். அப்போ அன்பியங்கள்லாம் வந்து என்டர்டெயின்மெண்ட்டுக்கு ப்ரோக்ராம் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு ஏதாவது ஒன்று செஞ்சுட்டே இருப்போம். ஸோ அந்த அளவுக்கு சிறப்பாக அங்கே நடந்துட்டு இருந்துச்சு. எனக்கு அந்த ஒரு வருஷம் ரொம்ப அனுபவமாக இருந்துச்சு. அதை விட அதிகமான அனுபவங்களை உங்களுக்கு இங்கே பங்கு சாமியார் கொடுக்குறாரு அப்படிங்கிற நம்பிக்கையும் இருக்குது. அவருடைய வழிகாட்டுதல் எனக்கும் உறுதுணையாக இருந்ததுக்காக அவருக்காகவும் நன்றி. உதவி பங்கு சாமியார் உங்களுக்கும் பிரதர்ஸ் எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட். Hallelujah.
இயேசுவின் மதுரமான திருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரியாயின் மாசற்ற திருதயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எம் பங்கின் பாதுகாவலரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எல்லா புனிதர் புனிதைகளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே மகிமை. இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க.